ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயிட் லுங்கியை எப்படி ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீடு இருக்குது, இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லாண்ட்ரி பிஸ்னஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சு மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒயிட் கலர் லுங்கியை எப்படி சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாகவே 3 டைப் ஆஃப் அயனிங் இருக்குது. சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுவாங்க. நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டீம் அயன் பாக்ஸில் வச்சு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸ்டீம் அயன் பாக்ஸில் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த லுங்கியோட சுருக்கம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, இது ரொம்ப டைம் ரொம்ப இழுக்காது. நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்லையோ ஒரு சார்கோல் அயன் பாக்ஸில் நீங்கள் அயன் பண்ணிங்களா, மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆயிரும் ஒரு லுங்கி அயன் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறதுனால மினிமம் ஒரு 2 மினிட்ஸ்லையே நீங்கள் ஈஸியாக அயன் பண்ணி, எப்படி புதுசு வாங்கும்போது எவ்வளோ சுருக்கமே இல்லாத மாதிரி இருந்துச்சோ அது மாதிரியே நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்து நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருக்குது பாருங்கள். அந்த லுங்கி நீட்டாக ஃப்ளாட்டாக நல்லா மடிச்சுட்டு அயனிங் டேப்பில் ஃப்ளாட்டாக விரிச்சிடணும். விரிச்சுட்டு ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்டீம் அயனிங் பண்ணணும். ஈவனாக அயன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஈவனாக அயன் பண்ணணும். அதுக்கப்புறம் பின்னாடி சைடும் நீட்டாக திருப்பி போட்டுட்டு மேல் பக்கம் அயன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி பக்கமும் நீட்டாக அயன் பண்ணிடணும். பின்னாடி திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு ஃப்ளாட்டாக நீட்டாக கார்னர்லாம் ஈவன் பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணிடணும். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து ஈவன் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிடணும். நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணிடணும். சுத்தமே இல்லாமல் அயன் பண்ணியாச்சு. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி டெலிவரி பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது யாரெல்லாம் ஒயிட்டில் லுங்கியை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாண்ட்ரி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.